ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், மண்டே மார்னிங் ஒரு சூப்பர்பான ஆக்டிவான ஒரு ஃப்ரெஷ்ஷான டேவை இது மாதிரி யாரும் ஸ்பாயில் பண்ண முடியாது இல்ல. இல்ல பாலா, எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு மேட்ச் இனிமே இருக்கா இல்ல நடந்துச்சா? முடிஞ்சு சார், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஆட மாட்டேன். அது இல்ல, ஏப்ரல் 1 இருக்கு. உள்ள காமெடி பண்றாங்களா? சீரியஸா இல்லையா? ஏமாந்தீங்களா? இனிமேதான் நாங்க ஆட போறோம் அப்படின்னு எம்ஐ சொல்ல போறாங்களா? என்ன ஒன்றும் புரியல. இல்ல அது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு சார். அவங்க அடுத்தவங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றேன்னு சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க பேட்டிங் ஆடுறத பார்த்தா, நீங்க இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் ரன்பீர் கபூர் பாத்தீங்கல்ல, 80-504 80-504 இல்ல, ஸ்கோர் அதே இருந்தது. 80-504 இருந்தது. இது விளம்பரமே கண்டினியூ ஆகுதா, கலாய்க்கிறாங்களா? ஒன்னும் புரியல. இது உண்மையாவே எம்ஐக்கு ஒரு டெஸ்டிங்கான மேட்சா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆர்ஆர் எவ்வளவு டஃப் கொடுப்பாங்க. ஆர்ஆருடைய டெத் பவுலிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவருக்கெல்லாம் சந்தீப் சர்மாலாம் லாஸ்டா தான் ஆரம்பிக்கிறாரு. இது செம்ம பவுலிங், இதை எப்படி எம்ஐ ஃபேஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் யோசிச்சாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ அது எதுக்குமே பயந்த மாதிரி தெரியல சார். ஆர்ஆர்ஆ இருந்தாலும் சரி, ஆர்ஆர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் எம்ஐ ஹேட் அ வெரி ஈஸி பிளான் ஃபார் த டே. ஆமா, அவர் சஞ்சு சாம்சன் கிளவுஸோட ஓடியன் போட கூட ஓட்டால் ரெடியா இருக்காங்க. அந்த லெவல்ல ஒரு பேட்டிங். அண்ட் ஒரு 5 டைம்ஸ் சாம்பியன், உதப்படலாம். 5 டைம்ஸ் சாம்பியன் இப்படி ஒரு கிரிக்கெட்டா? ஐயோ! ஆனா அவங்க திருப்பி அதோட காமெடி ஆட ஆரம்பிச்சாங்க. கடைசியில ரியான் பராக் பராக்னு மன்னர் வர மாதிரி அந்த அடிச்சு போறாரு. இப்போ அதுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கடைசி 2 சீசன்ஸா 13, 14, 15 தான் அடிச்சிருக்காரு. பட் அவரை ஸ்ட்ராங்கா பேக் பண்ணிருக்காங்க. இவரும் பிரமாதமா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு. எனக்கு அதான் சர்ப்ரைஸ். ஏன்னா எல்லா கமெண்டேட்டர்ஸுமே ஷாக்கில் இருக்காங்க, எப்படி இப்படி அடிக்கிறாரு. பட் நல்லா அத்தாரிட்டேட்டிவ் அடிக்கிறார். ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஆன் த ரைஸ் அடிக்கிறா, கிரௌட் உள்ள போய் விழுது. ஹேட்ஸ் ஆஃப். டெஃபினட்டா ரெண்டாவது வாட்டி ப்ரூவ்ட் இன் சக்சஸ். எஸ், அவர் இந்த கவர்ஸ் மேல அடிச்ச சிக்ஸா இருக்கட்டும், புல்லுல அடிச்ச சிக்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு ரொம்ப அமேசிங்கான ஷாட். அந்த லாஸ்ட் ஒரு ஓவர்ல இருக்கிற எல்லா ஷாட்டையுமே ஒரு 4 தடவை காட்டிட்டாரு, 4 ஆங்கிள் அடிச்சு காட்டிட்டாரு. பட் ஆனா மும்பை இந்தியன்ஸ் நீங்க கேட்ட மாதிரி ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ் இப்படி ஆடுறாங்கன்றதுல எனக்கு என்ன, இன்னைக்கு பிட்ச்ல ஏதாவது ஒரு டீமன் இருந்துச்சா? ஏதாவது இஷ்யூ இருந்துச்சா? ஒரு இஷ்யூ இருந்தது. பிகாஸ் இந்த தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவர் ட்ரெண்ட் போல்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங் போல்ட் அவர் தான் இன்னைக்கு போட்ட போலிங்க்கு. இவங்க 2 பேருக்கும் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்க மெனசிங். அவங்க 3 விக்கெட் ஷூர். நீங்க எப்போட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, பவர் பிளேல சமயத்துல கொஞ்சம் ஸ்விங் ஆச்சுன்னா இந்த 2 பேரும் டேஞ்சர். தோனி எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபுல் 4 ஹவர்ஸ் கொடுத்துருவாரு தீபக் சஹருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ஆடும்போது பால் லீவிங், அதுல ஃபாக்ஸ் ஆயிட்டாரு. காட் பை லவ்லி கேட்ச். சஞ்சு சாம்சன் டாப் கிளாஸ் கேட்ச். அதாச்சா? லெப்ட் ஹேண்ட் இஷாந்த் ஆடும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவரிஸ் தான், டெஸ்ட் கிளாஸ் டெலிவரி. 3 ஸ்லிப்பேஜ் போடுறாங்க. அந்த மாதிரி இப்படி ஆடி அவருக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கும் லீவிங் த லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் கோயிங் டுவர்ட்ஸ் ஸ்லிப். ஸோ 2 ஸ்விங்கும் போட்டு, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் 2யும் போட்டு ஷேட்டர் பண்ணிட்டார் கான்பிடன்ஸ். அந்த நமன்றவர் ரொம்ப ஆன் த ரைஸ் பியூட்டிஃபுல் ஆடுவார் ஸ்ட்ரோக்ஸ். அவருக்கு ஒரு டெட்லியஸ்ட் டெலிவரியை போட்டார். ஸோ சோலோவா டென்னிஸ் மாதிரி ஆட்டார் ட்ரெண்ட் போல்ட். அவர் ஆரம்பிச்ச ஸ்லைடர் அந்த எக்ஸ்ட்ராடனரி மூவ்மெண்ட்ல நல்லா மாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணது எப்போன்னா, ஹர்திக் பாண்டியா வாஸ் பிரில்லியன்ட். நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஹர்திக் பாண்டியா இவ்வளவு பேக் கிளாஷஸ், இவ்வளவு கலாட்டா நடக்கிறது, இவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்காங்க. அந்த ஆள் மேல எனக்கு ஒரு பெரிய அட்மிரேஷன் எப்பயுமே உண்டு. ஏன்னா என்ன அப்ரோச் பாருங்க, ராங்கா சூஸ் பண்ணார் சஹல அடிக்கிறதுக்கு. அந்த பால் அது பிச் ஆஃப் த பால் வராம சூஸ் பண்ணார். பிகாஸ் இந்த ஸ்ட்ரைட்ல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தாருன்னா சிங்கிள் ஹேண்டடா எடுத்துன்னு போயிருப்பாரு இந்த மேட்ச். அவர் எதுக்கு அவசரப்பட்டாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு ஷாக் எனக்கு, டிம் டேவிட் என்னமோ நம்பர் 11 பேட்ஸ்மேன் மாதிரி ஆட்டாரு. அவர் என்ன இப்படி ஆடுறாரு, டிராக் ஆடினார் T20ல. அவரும் ஸ்ட்ரோக்ஸுக்கு போல. ஸோ ஹோல் டீம் டிஸ்ஓரியன்டா இருக்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுது. ஏதோ போய் ஆடலாம்ப்பா, நீ என்ன போற, நீ நம்பர் 6, நான் நம்பர் 8, அந்த மாதிரி ஏனோ தானோ. இப்பேற்பட்ட ஒரு சாம்பியன் டீம் இப்படி ஆடுனதுதான் எனக்கு ஆச்சரியம். சிஎஸ்கே உதப்படுது ரைட்டு. பட் நேற்று எல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல மேட்ச்.
ரொம்ப மீக் சரண்டரா இருக்கக்கூடாது. அது எப்படி இவ்வளவு பிளேயர்ஸ் வச்சுன்னு as it is அவங்க போலிங் ரொம்ப போர். மும்பையுடைய போலிங் ரொம்ப போர். டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஆர்ஆருடைய போலிங் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் பிரெயினியஸ்ட் போலிங்னா ஆர்ஆர் தான். அது டோட்டல் கான்ட்ராஸ்ட் போலிங்ல இருந்தது. பட் அப்ரோச் இவ்வளவு பேடா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ் சார், எம்ஐ வெர்சஸ் இந்த ஆர்ஆருடைய இதுல செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸோட பவுலிங்ல எனக்கு வந்து இவரோட கம்பேக் பிடிச்சிருந்துச்சு. மதுவால் அவரை வந்து ஸ்குவாட்ல ஏன் எடுக்கல நீங்க கொஸ்டின் பண்ணிருந்தீங்க. ஆகாஷ் மதுவால் இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. சோ ஆகாஷ் மதுவால் பவுலிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வேற யாரோட எம்ஐ பவுலிங் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அப்ரிஷியேட்டபிளா இருந்துச்சு? இந்த பியூஷ் சாவ்லா எல்லாம் பேத்தட்டிக்கா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவர்தான் தாண்டியா டான்ஸ் வந்து பசங்க எல்லாம் ஐஸ்ல வருவாங்க சில பேர், அந்த மாதிரி வந்துட்டு போறாரு. நான் எங்க வீட்டுக்கு எதிர நடக்கும் தாண்டியா டான்ஸ் பாரதி வித்யா போன்ல நிறைய பாவம் சின்ன சின்ன நல்ல கியூட்டான அங்கிள்ஸ் எல்லாம் ஐஸ்ன்னு போவாங்க, குட்டி பசங்கள அந்த மாதிரி அவர் போலிங் போட வந்த மாதிரியே எனக்கு அவர் படி வந்து போட்டேன்பா. ஜோகேந்தர் சர்மா வின் பண்ணி கொடுத்தாரு நமக்கு T20 2007 போலிங் போட்டு அவர் போயிடுவார். ஜோகேந்தர் சர்மா ஃபீல்டர் யாரா போய் சொல்லணும், இந்த பால் உங்களுக்கு 6 வச்சாங்க சார் அப்படின்ட்டு. என் மேல 6 பால் போடுற மாதிரி அவர் பாட்டு பியூஷ் சாவ்லா போட்டு போயினே இருக்கு. தட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து சம்டைம்ஸ் இந்த மியூசிக் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா பண்ணுவார், பயங்கர ஷோமேன்ஷிப் எல்லாம் பண்ணுவார்ல, அந்த டைப்ல அவர் பாட்டு பண்ணிட்டு போறாரு. மத்வால் நீங்க கேட்டீங்க வந்து அந்த புலிவால புடிச்ச கதை மாதிரி மத்வால புடிச்ச கதைன்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாரு. கிட்டத்தட்ட முகேஷ் குமார் எப்படி போடுவாரோ அதே மாதிரி போடுறாரு. முகேஷ் குமார் போலிங் நேற்று இது இன்டெலிஜென்டா ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேன் பாஸ். இன்டெலிஜென்டா நான் இல்ல, அவங்களோட இன்டெலிஜென்ஸ்ல 14, 16, 18, 20 அப்படி கொண்டு வந்துட்டாங்க கில்லாடியா முகேஷ் குமார் செகண்ட் ஹாஃப்ல. அது ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. சம்டைம்ஸ் சுனில் நாராயண கொண்டு வருவாங்க அந்த மாதிரி KKRல லாஸ்ட் 4 அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நேற்று. அது கரெக்டா வேற சூட் ஆயிடுச்சு. நம்ம தோனி ஃபார்முக்கு வர சமயத்துல போய் அவர் வேற கடைசியில் வந்துட்டாரு. அந்த மாதிரி அது ஒண்ணு ஆச்சு. கிட்டத்தட்ட முகேஷ் குமார் டைப்ல இந்த மத்வால் போட்டாரு, வெரி எஃபெக்டிவா போட்டாரு. தி குட் ஹவ் மேட் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட். பும்ராவுக்கு என்னன்னா எதிரில நல்ல சப்போர்ட் தனியா மத்வால் போட்டாரே தவிர மீதி போலர்ஸ் யாரா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா பும்ரா இன்னும் கொஞ்சம் இன்சைசிவா இருக்கும். ஸோ பும்ராவும் நாட் அட் இஸ் பெஸ்ட். அதனால அது வேற ஸ்பின்னு 0, ஸ்பின்னு சுத்தம் அவ்வளோ பேத்தட்டிக்கல். RCB இது ஸ்பின் எப்படி இருக்கோ அந்த டைப்ல இவங்க ஸ்பின் ரொம்ப பேடா இருக்கு. அட்லீஸ்ட் பேக்கப்ல யாராவது இருந்தாங்கன்னா பெஞ்ச்ல அவங்கள கொண்டு வரலாம். அதுவும் இங்க இல்லங்கிறது தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்ட மிகப்பெரிய ஒரு சோகம். அதனால பவுலிங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களால பெட்டர் பண்ண முடியும் இந்த சீசனோட எண்ட்லங்கிறது நமக்கு தெரியல சார். பட் when it comes to batting இன்னைக்கு வந்து 3 பேர் டக் அவுட் ஆனாங்க. அது 3மே ட்ரெண்ட் போல்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஓகே, திலக் வர்மா had a very good start. நீங்க எப்படி ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி திலக் வர்மா இவங்க 2 பேருமே 5th and 6th ஓவர் நினைக்கிறேன் ஒரு 2 ஓவர் வரிசையா திடீர்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு 15-16 ரன் 2 ஓவர் அடிச்சிட்டாங்க. நல்ல ஒரு இது இருந்துச்சு. they got carried away and அவங்க 2 பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கும். பட் the fielding was amazing in RR side. அவங்க எந்த அளவுக்கு பவுலிங் சூப்பரா போட்டாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபீல்டிங் அற்புதமா இருந்துச்சு. ஷிம்ரான் ஹெட்மேயர் தாவுன கேட்ச், அஸ்வின் இன்னைக்கு ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு கைக்கு வந்தது. ஸோ தேர் ஃபீல்டிங் வாஸ் அமேசிங் சார். ஆமா, டாக் ஆஃப் த டவுன். இன்ஃபேக்ட் BBC மாதிரி பட்லர், பர்கர், சஹல் 3 பேருமே டெரிஃபிக்கா பண்ணிட்டாங்க போலிங். அதுதான் சொன்னேன் பிரெயினியஸ்ட் போலிங் அட்டாக் பாஸ். சரி, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஃபோர்காஸ்ட். உங்களுக்கே நிறைய பேர் சொன்னதாக சொல்றேன், நீங்க சொல்றீங்க. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது எப்படி தோனி திருப்பி ஜடேஜாடன் கேப்டன் எடுத்துன்னு வந்தாரோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா திருப்பி கேப்டனா போடுவாங்கன்னு எனக்கு தோணுது பாஸ். வே திங்ஸ் ஆர் ப்ரொசீடிங் ஃபார் தெம். அவங்க பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த சேஞ்ச் இமீடியட்டா எடுப்பாங்கன்னு தோணுது. ரோஹித் கொஞ்சம் வாப்பா 8th or 9th நம்ம பொசிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கேப்டன்சில அந்த பொசிஷனுக்கு போறது பெட்டர். இவருடைய கேப்டன்சில கிரௌடும் கத்துறாங்க, டீம் மேனேஜ்மெண்ட்டும் கத்துறாங்கன்னு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஹர்திக் பாண்டியா ரொம்ப பெரிய ஃபேன் ஹர்திக் பாண்டியா. பட் அவர் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அங்க எல்லாமே இட்ஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் கம்ப்ளீட்லி. ஐ திங்க் மொரால் கொஞ்சம் அப் ஆகணும்னா ரோஹித் சர்மா கேப்டனா போட்டாலே கிரௌடுடைய சேர் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மாரலி வந்து கொஞ்சம் ஜோஷ் அதிகமாயிடும் எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி சார். அந்த டீமோட கம்ப்ளீட் மொரால் வந்து பூஸ்ட் ஆகுறதுக்கு
மேபி அந்த ஒரு டெசிஷன் கம்ப்ளீட்டா ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரலாம். பட் ஆனா எனக்கு என்னமோ மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க எடுத்த அந்த ஒரு கால் நான் வச்சேன்னா திரும்ப வைக்க மாட்டேன்பாங்களா, அந்த மாதிரி இவங்க எடுத்த அந்த ஒரு கால், அந்த டெசிஷனை வந்து இவங்க திரும்ப ரீடேக் பண்ணுவாங்களா, அது வந்து மேனேஜ்மெண்ட்டை பேக் ஃபயர் பண்ணும், நாளைக்கு பேர்கிட்ட போயிரும்னு யோசிப்பாங்களா எனக்கு தெரியல. பட் இஃப் தே டேக் த டெசிஷன் ஐ எம் வெரி ஹாப்பி. ஆமா, அதுல ஒன்றும் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டீம் எதுவோ அதானே பண்ணணும். இப்போ வந்து சீனியர் கேப்டனுக்கு வந்து ஜூனியர் கேப்டன் சொல்றதை கேட்கணும்னு நம்ம பேசுறோம்ல, அந்த ஆங்கிள் they're going to bind as a team much better if Rohit takes the reins in தோணிச்சுன்னா மீட்டிங்ல. எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியாவே ஓகேன்றார். அதாவது இந்த டீம் ஜெயிக்கணும்னா நம்ம அப்படிதான் இருக்கணும், எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ஸோ என்னுடைய சஜஷன் அவங்க டீம் கேட்டாங்கன்னா கூட நான் எதாவது சொல்லுவேன், ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணாருன்னா things will definitely take a better turn நினைக்கிறேன். எஸ், ஆன் தட் ஹாப்பி நோட் ஒரு நல்ல விஷயம் நான் கேட்டது, எனக்கு சந்தோஷமான விஷயம் நீங்க காலையில இதுதான். மேபி அது நடந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம், அவங்களோட பிரான்சைசி, அந்த ரசிகர்களுக்கு எல்லாருமே வந்து இந்த மிச்ச இருக்கிற சீசன் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நான் நம்புறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தட் சார். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் யூ வாண்ட் டு ஆட் ஃப்ரம் திஸ் மேட்ச்? வேற வந்து இந்த மேட்சே வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் மேட்ச் மாதிரி போய் ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்க நம்மள. வந்து ரொம்ப சாதாரணமா வந்து ரொம்ப அட்லீஸ்ட் பரவாயில்ல. ரியான் பராக் பேட்டிங்காவது ரொம்ப பிரமாதமா அட்ராக்டிவா இருந்தது. அஸ்வின் விக்கெட் எடுக்காது எனக்கு ஒரு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா அவருக்கு வந்து கண்டிப்பா நீங்க 3 விக்கெட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் இன்னைக்கு. அண்ட் எனிவே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் 80-504 ஆரம்பிச்சாலும் அட்வர்டைஸ்மெண்ட் டைப்லயே நமக்கு முடியலன்னு பாரு. ஹேமமாலினி வந்து கென்ட் பியூரிஃபயர் சுத்த பாணியில வராங்க, இப்போ கூல் ஃபேன் அதுலயும் வராங்க, தண்ணி காத்து 2 விளம்பரத்துல வராங்க. 2த்துலயுமே அதே ப்ளூ சாரி போட்டுனே வராங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. ஏற்கனவே எல்லா டீம்ஸும் ப்ளூல வந்து எந்த டீம் ஆடுறதுன்னே தெரியல. அது ஒரு குழப்பம். ஒரு 4-5 டீம் ப்ளூல வர்றாங்க. இவங்க விளம்பரம் வரும்போது இவங்களும் ப்ளூல வராங்களா, இப்படி பண்றீங்களே ஹேமா அப்படின்னு கேட்க தோணுச்சு. ஏன்னா இந்த மேட்சை பத்தி ரொம்ப பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால இந்த 2 விஷயம் சொல்லிடலாம்னு நினைச்சேன் உங்ககிட்ட. யார் யாருக்கோ எவ்வளவோ பிரச்சனை, மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச் தோத்துனே இருக்கிறாங்கன்ற பிரச்சனைனா உங்களுக்கு ஏமாமாலினி ப்ளூ சாரி போட்டு வந்தது பிரச்சனை. ரைட், ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். see you in the next RR. ஆமா, இன்னொரு நல்ல எக்ஸைட்டிங் ஹை ஸ்கோரிங் அண்ட் டால் ஸ்கோரிங் மேட்ச் வித் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் சிக்ஸர்ஸோட மறுபடியும் பார்ப்போம் நாளைக்கு அப்படின்ற நம்பிக்கையோட மறுபடியும் கிளம்புவோம். ஆர் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.